வணக்கம் சகாஸ். நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு 1 hour டைமில் ரீச் ஆகக்கூடிய நல்ல லொக்கேஷன்ஸ்க்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஆனைக்கட்டி ரொம்ப நியர்பையாகவும் இருந்தது, நல்ல சீனிக்காகவும் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். ஸோ அந்த பயண வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு 11:30க்கு மேலே தான் கிளம்புனேன். மழை சுத்தமாக கிடையாது, நல்ல வெயில். பட் வெயில் பெருசாக தெரியல, ஏன்னா இந்த இடம் அப்படியா இருக்குது. மருதமலை கட்டை தாண்டின உடனே சில்னஸை ஃபீல் பண்ண முடிஞ்சது. வீக்கெண்டு தான் போயிருந்தேன், பட் டிராஃபிக் சுத்தமாக கிடையாது. மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். பட் இங்கே அந்த மாதிரி எந்த கன்ஜஷனும் இல்லாமல் இருந்தது. ரோடு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பீஸ்ஃபுல்லான பைக் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது இந்த ஆனைக்கட்டி ரோட்டில். ஆனைக்கட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இது. ஸோ இதே லொக்கேஷனுக்கு நான் ப்ரீவியஸ் டே வந்திருந்தேன். அப்போ சன்செட்டை கேப்சர் பண்ணேன். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வேறு ஒன்றும் இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குக்கு தான் போகிறோம். இந்த ஆனைக்கட்டி லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஹில்லி ரீஜனாகவும் இல்லை, பிளெயின்ஸாகவும் இல்லை. இது வந்து மேடு பள்ளமான லொக்கேஷனாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபுட் ஹில்ஸ்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே வெதர் கண்டிஷன்ஸ் வந்து வேறு மாதிரியாக இருக்குது. பட் வெஜிடேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹில்லில் வளராத இதுவும் இங்கே வருது. லைக் தென்னைமரம்லாம் இங்கே இருக்குது. இந்த செக் போஸ்ட் தாண்டின உடனே நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். நம்ம நீல்கிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்கு போகிறோம். ஸோ அதுக்கான சைன் போர்டு இருக்குது அங்கே. லெஃப்ட் எடுத்து போனோன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மயில் பறந்து நேரடியாக வந்தது, பட் வீடியோவில் ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியல. நம்ம இப்போது நீல்கிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே பல வகையான மரங்கள் வளர்த்து ஒவ்வொரு மரத்தினுடைய சயின்டிஃபிக் நேம் அண்ட் அதனுடைய தமிழ் பெயரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு வாக்கிங் ட்ரையல் மாதிரி இருக்குது. அந்த ட்ரையல் வழியாக போய் நீங்கள் அப்படியே மரங்களையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குது. கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, அப்புறம் பட்டர்ஃப்ளை கார்டன், அப்புறம் இன்னும் 2 ஸ்பாட்ஸ் இருக்குது இந்த பார்க்குக்குள்ளேயே. இந்த பார்க் ஓவர் க்ரௌடடாக இல்லை, நான் போகும்போது அப்படி இல்லை. மற்றபடி ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த பார்க் பிடிக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக நேச்சர் லவர்ஸ்க்கு பிடிக்கும். உள்ளே ஒரு சின்ன கேஃபட்டேரியா இருக்குது, பட் நாங்கள் போகும்போது அங்கே டீ கூட இல்லை. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே நம்ம கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கேரளா பார்டருக்குள்ளே வந்தோன்னே நான் 2 விஷயத்தை ஃபீல் பண்ணேன். ஒன்று லாட்ரி கடைகள், இன்னொன்று பார்த்திங்கன்னா மோசமான ரோடு. ஸோ இது வரைக்கும் அந்த ஆனைக்கட்டி ரோட்டில் வந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது.
பட் கேரளா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அட்டப்பாடி போகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ரோடு தான் மோசமாக இருந்ததே தவிர லொக்கேஷன் ரொம்ப சீனிக்காக இருந்தது. அண்ட் சன்செட்டுக்கு ஆப்போசிட்டாக ரைட் பண்ணுறது எப்போவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கோட்டத்தாரா பிரிட்ஜுக்கு போயிட்டு அங்கே சிறுவாணி ரிவரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வியூ பாயிண்ட்டு போகிறது தான் என்னோடய பிளான். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பண்ணுனா அங்கே சன்செட்டு மிஸ் ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு வீடியோஸை எடுத்துகிட்டு உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.